அழகைக்கு இடமில்லை. பிரைஸ் தி லார்ட். அழகைக்கு பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். எபேசியர் 4:27. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலின் முதல் அரசன். இறைவாக்கு உரைத்து கொண்டிருந்த சவுலை விட்டு ஆண்டவரின் ஆவி நீங்கினார் என்றும் ஆண்டவரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்றும் நாம் 1 சாமுவேல் 16:14 வாசிக்கின்றோம். இறைவாக்கு உரைத்து கொண்டிருந்த சவுல் இப்பொழுது பொல்லாத மனிதனாக மாறிவிட்டான். ஏன்? பொல்லாத ஆவிக்கு அவன் இடம் கொடுத்ததினால் ஆண்டவரின் ஆவி அவனை விட்டு விலகினார். அதனால் பொல்லாத ஆவியினால் நடத்தப்பட்டான். ஆம், உண்மையான தெய்வத்தை நம் மீட்பராக கொண்டிருக்கும் நாமும் பிசாசுக்கு அழகைக்கு இடம் கொடுத்தால் தூய ஆவியானவர் நம்மை விட்டு விலகி விடுவார். அந்த இடத்தில் பிசாசு வந்து அமர்ந்து கொண்டு நம்மை அவன் இடமாகிய நரகத்திற்கு வழிநடத்தி செல்வான். ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் போதும் உள்ளே நுழைந்து விடக்கூடிய தந்திரம் உள்ளவன் அவன். ஆகவே நாம் அவன் நம்முள் நுழைந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் அழகைக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கின்றோம்? நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுதுதான் அவன் எளிதாக நம்முள் நுழைகிறான் என்று நாம் எபேசியர் 2:1-2 நாம் வாசிக்கின்றோம். விதைப்பவன் ஊமையில் வழியோரம் விழுந்த விதைகள் விதைக்கப்பட்ட உடனேயே பிசாசினால் எடுத்து கொண்டு போகப்படுகின்றது. அதாவது இறை வார்த்தைகளை மனதிற்குள் எடுத்து செல்லாமல் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்களை இறை வார்த்தைகள் வழிநடத்த முடியாது. ஏனென்றால் அவை மனதிற்குள் செல்லவே இல்லையே. அப்படி என்றால் அவர்கள் நடத்தப்படுவது யார் மூலம்? நிச்சயம் பிசாசின் மூலம்தான். சவுலின் வாழ்க்கையில் நடந்ததும் இதுதான். ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தை அவன் செய்யவில்லை. செய்யாதே என்று சொன்ன காரியத்தை அவன் செய்தான். அதே போல்தான் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் செய்யாதே என்று சொன்ன காரியத்தை அவர்கள் செய்ததால் அவர்களை விட்டு விலகிவிட்டார். சவுலும் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமற் போனதால்தான் பிசாசு அவர்களுக்குள் ஈஸியாக புக முடிந்தது. பின் ஆளுகை செய்ய முடிந்தது. விளைவு அவர்கள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் இழந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் சந்ததியையும் இழக்கச் செய்தார்களே. ஆகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆம், ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையினால் வந்த விளைவுகள் என்ன என்பதை நாம் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் நமது கீழ்ப்படியாமையால் வரும் விளைவுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது செப்பரேஷன், அதாவது ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு முறிந்து போனது. தந்தை மகன் என்ற உறவு முறிந்தது என்றால் எப்படி தந்தையின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும்? அடுத்தது வெட்கம். தாங்கள் நிர்வாணிகளாயிருப்பதை அறிந்து தங்களை ஒழித்து கொண்டார்கள். ஆம் அன்பானவர்களை, நமது கீழ்ப்படியாமை நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்தால் சமாதானத்தை கெடுக்கும் அவன் யார் உருவிலாவது வந்து நம்மை வெட்கமடைய செய்வான். அடுத்தது வேதனை, துன்பம், அடிமைத்தனம், போராட்டம், வியர்வை சிந்துதான் சாப்பிட வேண்டும் என்ற நிலை, எவ்வளவுதான் உழைத்தாலும் நிலம் பலன் கொடுக்காத நிலைமை, கடைசியாக மரணம். இவை அனைத்தும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததால் கிடைத்த விளைவுகள். இதே போல்தான் நாம் ஆண்டவரும் நாம் அவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும் என எதிர்பார்க்கிறார். ஒரு போதும் ஞாயிறு திருப்பலியை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரனை மாமியாரை மருமகளை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது என்று சொல்வோம் என்றால் அது 100% கீழ்ப்படிதல் கிடையாது. நம் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் குடும்பம் நடத்தினோம் என்றால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நமது பொருட்களை திருடும் திருடர்கள் வீட்டில் நுழைந்து விடக்கூடாது என்று மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும் நாம் நம் ஆத்மாவையும் சந்தோஷத்தையும் திருட வரும் பிசாசுக்கு மட்டும் எளிதாக நாம் இடம் கொடுத்து விடுகின்றோமே. அவனால்தான் நமக்கு இவ்வுலக துன்பங்களும் பாடுகளும் என்பதை மறந்து விடுகின்றோமே. விழித்தெழுவோம், ஜெபம் செய்வோம். சமாதானத்தின் தேவனே, உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாத்தான் என் வாழ்வில் வைராக்கியத்தையும் கோபத்தையும் கசப்புகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வந்து குடும்ப சமாதானத்தை திருடிவிட்டு போய்விடுவான் என்பதை ஒரு காலம் நான் மறந்துவிடச் செய்யாதேயும். தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுப்பாயாக என்று சொல்லியிருக்கும் என் தேவனே, நீர் கொடுத்த அனைத்தையும் எனக்கு மட்டும்தான் என்று வைத்திருக்கும் என் மனநிலையையும் மாற்றுவீராக. ஆமேன்.